பேரண்ட்ஸ் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஃபோனை பார்த்தே கெட்டு போய்ட்றேன். அந்த மாதிரி நான் ஃபோனை பார்த்து அதில் வந்து ரீல்ஸை பார்த்து பண்ணது தான் இந்த மீன் குழம்பு. அது எப்படி சொதப்பிச்சு அப்படின்ற ஸ்டோரி தான் இது. டவுன் சவுத்தில் இல்லை கேரளாவில் மீன் கறி விற்கும்போது எல்லாத்தையும் ஒரே சட்டியில் போட்டு புளி அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே சட்டியில் போட்டு தண்ணியை ஊற்றி வேக வைப்பாங்க மீனை போட்டு. அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான் இந்த வீடியோ. நானும் அதே மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். கேரளா ஸ்டைல் மீன் கறியும் பார்த்தேன், டவுன் சவுத்தில் எப்படி வைப்பாங்க அதையும் பார்த்தேன். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்து வச்சது தான் இந்த மீன் குழம்பு. சரி, இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு வருவோமா? இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பண்ணது போல் நான் ஃபஸ்ட்டு டொமேட்டோவை தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 டொமேட்டோவை கட் பண்ணி போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பூண்டு வந்து உரித்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம், பின்ன கார்லிக்கில் கொஞ்சம் நான் கொஞ்சம் தட்டி போட்டுக்கிட்டேன். அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண அந்த இஞ்சி போட்டுக்கிட்டேன். அப்புறம் க்ரீன் சில்லி போட்டுக்கிட்டேன். ஒரு 6-7 இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, சின்னதாக இருந்தால் தான் காரம் இருக்கும், பெருசாக இருந்தால் அவ்வளோ காரம் இருக்காது அப்படின்ட்டு ஒரு 7 போட்டுக்கிட்டேன். இது வந்து நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணது தான். இதுக்கு அப்புறம் வந்து நான் இந்த கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணேன். அது ஒரு ஃபுல் டீஸ்பூன் லைக் டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஒரு 2 இருக்கும். நான் குட்டி ஸ்பூனில் ஆட் பண்ணதுனால ஒரு 4 போட்டுப்பேன். அப்புறம் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணதுனால நான் வந்து ரெட் சில்லி ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் போட்டுக்கினேன். கொஞ்சம் மஞ்சள்தூள் அண்ட் அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிட்டேன். அண்ட் நான் வந்து இந்த ட்ரெடிஷ்னலாகவே செய்யணும், லைக் அதே டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக குடம்புளியும் வாங்கி வச்சுருந்தேன். அதையும் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஒரு வார்ம் வாட்டரில் ஊற வச்சுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றிட்டேன். அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்தா நல்லா சூப்பராக இருந்துச்சு. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கேஸ் மேலே வச்சுட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நான் கேஸை ஆன் பண்ணி வச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் குழம்புக்கு என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஆன் பண்ண உடனே ஒரு பக்கம் பாப்பா எந்திரிச்சு வந்துட்டா. ஸோ நான் டைவர்ட் ஆகிட்டேன். பாப்பா ஒரு பக்கம் என்னை கூப்பிட்டுட்டே இருந்ததுனால நான் அவளை கவனிச்சிட்டே குழம்ப கவனித்தா. அது கொதிச்சுட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப நேரம் கொதிச்சிட்ட பிறகு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரே காரம், பயங்கரமாக காரம். அதுக்கப்புறம் புளிப்பு ஃப்ளேவரும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், காரம் இப்படியே விட்டால் இன்னும் கொதிக்க அதிகமாயிரும் அப்படின்னு அதில் 2 க்ரீன் சில்லியை தவிர வேறு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அண்ட் குடம்புளியும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் இந்த வீடியோ எடுத்ததுக்கு ரீசனே என்னோடய அக்கௌண்ட் வந்து ரொம்ப நாளாக இன்ஆக்டிவாக இருக்குது, ஏதாச்சும் போடுவோம் ரெசிபி அப்படின்னு தான் எடுத்தேன். பட் இது இப்படி ஆகும் நான் யோசித்து பார்க்கல.